எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ கோயிலுக்கு போறது எதுக்காக? கோயில்ல இருக்கிறது வந்து கடவுளா? இல்ல தெய்வமா? அப்போ தெய்வம் வேறு, கடவுள் வேறயா? ஆமா, கண்டிப்பா. கடவுள் அப்படின்றது வந்து இந்த படைத்தல், இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் அவர் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கிறாரு. ஆனா தெய்வங்கள் வந்து நமக்காகவே காத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். டைரக்ட்டா நம்மளால கடவுளால உதவ முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு லீடர் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸ்கூல்ல, அதே மாதிரி கூட வச்சுக்கலாம். அவங்க தான் வந்து அவங்க கிட்ட போனோம்னா, நம்ம குறைகள சொல்லி, நம்ம வேண்டுதல சொல்லி, நம்ம நம்ம கேட்ட வரங்கள நாம சீக்கிரம் பெறலாம். கடவுள்கிட்ட நம்ம ரீச் பண்றதுக்கான ஒரு என்ட்ரி, ஒரு டிக்கெட் அப்படின்னா வந்து அது வந்து தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடவுளோட ஒரு பகுதி தான் நம்மளோட தெய்வங்கள். ஓகே. அதே சக்தி படைத்தவங்கள் தான். சரி, ஓகே. உருவங்களாக. அவரோட சக்திய ஒரு இடத்துல நாம அடைக்கிறோம் அப்படின்னா, அந்த அந்த இடத்துக்கு நாம போகும்போது நம்மளால அந்த வைப்ரேஷன ஃபீல் பண்ண முடியும். அதுதான் வந்து கோயில்கள்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன். இப்போ நம்மளோட கஷ்டத்த தீர்க்கக்கூடியது தெய்வங்கள். இந்த ஒரு பேசிக்கான விஷயத்த நாம புரிஞ்சு நம்ம வாழ்க்கைய நாம அணுகும்போது, நம்மள வந்து இந்த வாழ்க்கைய பார்க்குற கண்ணோட்டம் அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப தெளிவாவும், இயற்கையாவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதான் கடவுளுக்கும், தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசமா? ஓகே.